மச்சான் ஜோக்கர் வந்துதுடா. வெறும் ஜோக்கர் வந்தால் மட்டும் பார்த்தாதுடா. ரம்மி சேர்க்கணும், ஆ. அதுக்கு 3 கார்டு சேர்க்கணும், அதே மாதிரி 3 செட்டு சேர்க்கணும். அப்போ டிக்கெச்சா? போட்ட காசு காலி. ஐயோ நீ வேணா ஒரு கை போடுறா. டேய், அவனே கையில் இதெல்லாம் விட்டு வந்து பத்துனுக்குறான். அடுத்த 4 நாளைக்கு டீலேருந்து டிஃபன் வரைக்கும் நான் தான் டொனேட் பண்ணணும். ஏய் என்ன கலாய்க்கிறீங்களா? பின்ன ஒரு ஃபிகர் ஃபோன் பண்ணோன்னா பல்ல காமிச்சின்னு போய் நின்னல நீ. ஏய் நீ யாருக்கு பிளட் கொடுத்த, அவன் யார்கிட்ட கடன் வாங்கினான்னு எங்களுக்கும் தெரியும். மூடிட்டு உன் வேலையை பாரு. ஆமாம், நாங்களும் தான் அந்த பொண்ணு கூப்பிட்டான்னு வந்தோம். ஆனால் விவரமாக வாசலோட எஸ்கேப் ஆகிட்டோம்ல. இது பாயிண்ட் தடி வச்சு. சரி விட்றா, ரொம்ப பண்ணா பையன் அழுதுற போகிறான். 4000 ரூபாய்க்கு அப்படி இதில் என்ன தான் வச்சுக்க போகிறானுங்க? டேய், 4000 ரூபாய் நம்ம ஹவுஸ் ஓனர்கிட்ட கொடுத்துருந்தா அந்த ஆள் போகிற வரப்போ நம்மளா சிரிச்சா பேசியிருப்பான்டா. பொம்பளை போய்கிட்ட அசிங்கமான சொல்ல போகிறேன்டா. அந்த ஆள் சிரிச்சிட கூட இருந்தால் இவனால் வாடகை கொடுக்காம வரும். ஹவுஸ் ஓனர் சிரிச்சா யாரா பாப்பா? அவங்க ஒய்ஃபே பார்க்க மாட்டாங்க. இதுவே அந்த பொண்ணு சிரிச்சா ஒரு கிக்காக இருக்கும். நம்ம பையன் பார்த்து திருப்பி சிரிக்குவானா? இங்கே பார், அதுதான் இந்த பேஸ்ட். நான் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. டேய், சோப்பை 120 ரூபாடா. டேய், என்னடா அந்த சோப்பை சாதாரணமாக சொல்லிட்டேன். இந்த சோப் போட்டு குளிச்சா பக்கத்து தெருவில் வரும்போது இங்கே வாசனை வருமாடா. ஆனால் அது இல்லை மேட்ரு, வேற ஒன்று இது. இங்கே வா. ஏற்கனவே அவகிட்ட ஏமாந்த எரிச்சல் இருந்தேன். பத்தாவதுக்கு இவனுக்கு வேற நல்லா ஏற்றி விட்டானுங்க. எப்படியாவது அந்த 4000 ரூபாயை அவகிட்டேருந்து எடுக்கணும்னு முடிவு பண்ணேன். எங்கே எடுக்கிறது? அவளை பார்த்தோன்னே நான் காலி ஆயிட்டேன். காசெல்லாம் மறந்தே போச்சு. அப்படி ஏதோ ஒன்று என்ன பண்ணிட்டேன். அவள் கூட இருக்கணுங்கிறத தவிர வேறு எதுவுமே எனக்கு தோணலை. லைஃப் சூப்பராக தான் போயிட்டு இருந்தது. இவன் என் வாழ்க்கையில் வர வரைக்கும். தர்மா ஃபினான்ஸ் கம்பெனி நடத்துகிறான், மோசடி பண்ணான், ஜெயிலுக்கு போனான். இதை தவிர அப்போ எனக்கு வேறு எதுவும் தெரியாது. தோ இதான் மாதவையர், உலக மகா 420. இல்லீகல் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறதில்ல இவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இவர் தான் ஏஜென்ட், சப்ளையர் எல்லாமே. ஒரு நாள் ஏதோ பெரிய வேலை இருக்குன்னு ஐயர் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டார். மொத்தம் 3 ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் நகைக்கடை. அதில் செகண்ட் ஃப்ளோரில் தான் லாக்கர் இருக்குது. அதில் தான் கை வைக்கணும். எந்த கடை? சத்யா ஜுவல்லரி. எது? அண்ணா நகரில் இருக்கு அதுவா? ஐயரு சொன்ன சத்யா ஜுவல்லரி சிட்டிலே ரொம்ப பிரபலமான கடை. கடையை விட பிரபலம் அதோட ஓனர் அழகப்பன். சத்யா ஜுவல்லரி அழகப்பன்னா தெரியாத ஆளே இல்லை. அவருக்கு தெரியாத ஆளுங்களும் கிடையாது. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அவ்வளோ பெரிய ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேணாம்னு தோணுச்சு. முடியாத ஐயரு. எடுத்தேன் கவுத்தேன்னு முடிவு பண்ணாத, நல்ல யோசனை பண்ணி சொல்லு. நல்ல யோசனை பண்ணி தான் சொல்கிறேன். முடியாது. சரி நான் வரேன். ஏய் உட்காருப்பா முதல்ல. ஐயரு, நானே சின்ன சின்னதாக ஏமாற்றி பொழைச்சிட்ருக்கேன். நீ என்ன பெருசாக தேடி சொல்கிற? ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஐயரு. உனக்கும் பெரிய ஷேர் கிடைக்கும்பா. ஐயரு, ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. என்னை விட பெரிய அப்பாட்டக்கிறங்களா உனக்கு தெரியும். இந்த வேலையை செய்கிறதுக்கு ஆளா இல்லை. இவன் இல்லைன்னா என்ன, வேற ஒருத்தர் இருக்கான், அவனை ட்ரை பண்ணுவான். இவன் தான் வேணும். ஏன் இவனுக்கு பிளான்லாம் தெரிஞ்சுன்னு பயப்படுறியா? ரொம்ப நம்பிக்கையான பையன்.
ஒரு வார்த்தை வெளியில் போகாது. நான் அதுக்காக சொல்லலை. எனக்கு இவன் தான் வேணும். டேய் வாங்கடா போலாம். டேய் குள்ள வாடா. ஏய் என்னடா இவ்வளோ நேரம்? ஒன்றும் இல்லைடா, ஐயர் ஒரு பெரிய வேலை சொன்னார், முடியாதுங்க. ஏன்டா வேணான்னு சொன்னேன்? பெரிய வேலை பண்ணாத பெருசாக அமௌண்ட் பார்க்கலாம்ல. கமிஷனர் வீட்டில் கொள்ளையடிக்க சொல்கிறார், பண்ணுறியா? என்னடா சைலண்ட் ஆகிட்டான்? யார் சாரா? கமிஷனர் ஆஃபீஸ் போய் அப்புறம் பஸ்லேயே ஏற மாட்டேன்டா இவன். அவனை போய் கமிஷனரோட வீட்டில் கை வைக்க சொல்கிறேன். டேய்ரா. ஹலோ. இவங்க தான் பக்கத்தில். ஓ, ஒரு 15-20 மினிட்ஸில் வருவா? ஓகே பாய். டேய் இறங்கடா. எதுக்கு? டேய் இறங்குடா. மச்சான் நீ எங்கே போறியோ அதே இடத்துல எனக்கு ஒரு வேலை இருக்குது, சேர்ந்தே போகலாமா? டேய் இறங்குடா, அப்புறம் சொல்கிறேன். வர வர உன் ஆக்டிவிட்டிஸே சரியில்லடா. ஆங்கில நீ சகவாசம் அதிகமாகிடுச்சுன்னு. ஹலோ. ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ 1 செகண்ட். ஹாய். அதான் வந்துட்டார்ல, நான் கிளம்புறேன், எனக்கு ரொம்ப லேட் ஆச்சு. பாய். இவ்வளோ லேட்டு, இவ்வளோ நேரமா வெயிட் பண்ணுறாங்க தெரியுமா? சீக்கிரம் வா, இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். யார் அவங்க? நீ உன்னோட டவுன்லைனில் 3 பேரை சேர்க்கணும். நீ ஒருத்தரையும் சேர்த்திருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் 2 பேர்கிட்ட பேசி வச்சிருக்கேன். வர நம்பர் வாங்குற, அதுக்கப்புறம் அவங்கள ஜாயின் பண்ண வைக்க வேண்டியது உன் பொறுப்பு, சரியா? இப்போ இதுக்கு தான் வர சொன்னியா? பின்ன எதுக்காக உன்னை கூப்பிடுவேன்? வா. இவர் தான் அர்ஜுன். உங்களை மீட் பண்ணுறதுக்காக ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. இப்போதைக்கு நம்பர் மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. இவர் அப்புறமா உங்களுக்கு கால் பண்ணி என்ன பிஸ்னஸ் பிளான், என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுக்கப்புறம் நீங்கள் இவர் கீழே டவுன்லைன் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்ரஸ்ட் மீ, அதுக்கப்புறம் உங்கள் லைஃபே மாறப்போகுது. என்ன மேடம் நீங்கள் உங்ககிட்ட ஜாயின் பண்ண தான் இவ்வளோ நின்று பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்னென்னா யாரையோ காட்டி இவர் கீழே ஜாயின் பண்ணுன்னு சொல்கிறீங்க? இல்லை சார், நீங்கள் யார்கிட்ட டவுன்லைன் மெம்பராக ஜாயின் பண்ணுறீங்கன்றது முக்கியம் இல்லை, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரொம்ப முக்கியம். அதே தான் மேடம் நாங்களும் சொல்கிறோம், உங்கள் கீழே தான் ஜாயின் பண்ண போகிறோம். சார், இந்த பிஸ்னஸில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கீழே 3 பேர் தான் ஜாயின் பண்ண முடியும். நீங்கள் இவர் கீழே ஜாயின் பண்ணிக்கோங்க, என்னோட சர்வீஸ் கூட இருக்கும். டேய் மச்சான், மேடம் ஆல்ரெடி 3 பேருக்கு சர்வீஸ் பண்ணுறாங்களாண்டா, நம்மளுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏதாவது சொல்ல. மேடம், உங்களோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. உங்ககிட்ட என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏய் மிஷல், அடிச்சிட்டேன்னா பெரிய ஆளா நீ? ஒவ்வொரு ஆளையும் சேர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பேன். நீ மட்டும் வந்து அடிச்சிட்டேனா? என்ன அவனுக்கு என்ன அர்த்தத்தில் பேசிட்டு போறாங்க தெரியுமா உனக்கு? இத மாதிரி ரோட்ல எவனை பார்த்தாலும் பல்ல இழிச்சிட்டு பிசினஸ் சேர்க்கிறேன்ட்டு என்ன பழப்பு இது? பணம் சம்பாதிக்கணும் தான், அதுக்காக இப்படி ஆள் சேர்க்கிறேன்னு சொல்லி வரவன் போறோம் பின்னால சுத்திட்டு இருக்கிறது. நீ பேசாம எவன் கூட போய். என்ன சொன்ன? சாரி. என்ன சொன்ன? தெரியும் மிஷல், சாரி மிஷல் ப்ளீஸ். என்ன சொன்ன? பேசினாங்கன்னு எனக்கு தெரியும். எல்லா ஆம்பளைங்களும் எதுக்காக என்கிட்ட பழகுறாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு பொண்ணு தானா வந்து பேசி ஃபோன் நம்பர் கொடுத்தா என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். என்னோட வேலை அப்படி. வேலைக்கு போற எல்லா பொண்ணுங்களும் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் தான் எனக்கும். நான் பேசிதான் ஆளுங்களை சேர்க்க முடியும், ஆனா எங்க கட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்கு ஆசை அவங்க கிட்ட எல்லாம் வழியணும்னு. நான் 7 வயசுல இருக்கும்போது எங்க அப்பா தூக்கில தொங்கிட்டார். வாழ போன சுக்ரா ஃபினான்ஸ்ன்ற ஒரு கம்பெனில எங்க அப்பா பணத்தை போட்டார்.
சொந்த பணத்தை போட்டிருந்தா கூட பரவாயில்ல, 3 வட்டி தராங்கன்னு ஆசைப்பட்டு நிறைய இடத்துல கடன் வாங்கி அதில் போட்டார். கம்பெனிக்காரன் ஏமாத்திட்டு போயிட்டான். எல்லாம் போச்சு, அவரும் போயிட்டார். அந்த கடனெல்லாம் யார் அடைக்கிறது? வேலைக்கு போனா ஒரு 10,000 12,000 கிடைக்கும், அதை வச்சு வட்டி வேணா கட்டலாம். கடனை இந்த பிஸ்னஸ் பண்ணா சில்வர் கோல்டுன்னு படிப்படியா மேலே போனா நிறைய பணம் வரும்னு சொல்றாங்க, நம்புறேன், ஓடிட்டு இருக்கேன். நீ சொல்ல வந்த மாதிரியும் பணம் சம்பாதிக்கலாம், ஐயோ இளமை. ஆனா நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை. என்னை பத்தி என்ன தெரியும் உனக்கு? சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டா? சாரி, நான் உன்கிட்ட அப்படி பேசியிருக்கூடாது. என்ன எதுன்னு தெரியாமல் அவசரப்பட்டேன். நான் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டதே கிடையாது. ஆனால் நீ அழும்போது ஒரு நிமிஷம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஏன் யாரும் அழுது பார்த்ததே இல்லையா? இல்லை, நான் இமோஷனலாக ஆளுங்க கூட பழகினதே கிடையாது. நீயே யோசிச்சு பாரு, என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அழுதா பார்க்கறதுக்கு கேவலமாக இருக்காது. ரொம்ப தேங்க்ஸ். உன் கூட இருந்த கொஞ்ச நேரம் நல்லா இருந்துச்சு. என் பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு இருந்தேன். சாரி, என் ப்ராப்ளம்ஸ்லாம் உங்ககிட்ட சொல்லி ஒன்று. என்ன சத்தம்? எங்கள் வீட்டில் தான். என்ன எதுவும் பிரச்சனையா? ஆ, இன்னைக்கு வெனஸ்டேல சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க. ஆக்சுவலி கடன்காரங்க. நாங்கள் கடன் வாங்கிட்டு அவங்கள கடன்காரங்கன்னு சொல்கிறோம்ல. வேணா நான் வேணா வந்து எதை பேசட்டுமா? சச்சா, நான் பார்த்துக்கிறேன், பழகிடுச்சு. எனிவே தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். நீ கிளம்பு, பாய். என்ன போ. எதுக்கு இப்போ கத்துறீங்க? மா, நீ உள்ள போ. சார், நாங்க கொடுக்காம எங்க போயிட போறோம்? இங்க தானே இருக்கோம். நான் 7 வயசுல இருக்கும்போது எங்க அப்பா தூக்கில கம்பிட்டா எல்லாம் போச்சு. அந்த கடனால யார் அடைக்கிறது? சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டா? என்ன எதுன்னு தெரியாமல் இந்த பிசினஸ் பண்ணா சில்வர் கோல்டுன்னு படிப்படியா மேலே போனா நிறைய பணம் வரும்னு சொல்றாங்க. அழும்போது ஒரு நிமிஷம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. கடன் டேய், எங்கடா போன? எவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணுறேன். ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணதே மறந்துட்டேன். மச்சான், அவன் ரொம்ப அக்கறை நினச்சிக்காத. அவன் ஒரு வேலை சொன்னா நானே முடியாதுன்ட்டேன். அது ஒன்றும் இல்லைடா, பெங்களூர்லேருந்து ஒரு கேஷ் கொண்டு வரான். ஃபுல் பிளாக் மணி டிரான்சாக்ஷன். பக்காவாக பிளான் பண்ணோம், தூக்கிடலாம். எவ்வளோ? 10 லட்சம். டேய், உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். ஏண்டா, எத்தனை வருஷமா அவனை பார்த்துனுறேன். அவனை பற்றி எனக்கு தெரியாது. உன் செல்ஃப்லாம் இங்கே எடுக்காதடி, போய் வேற வேலை இருந்தால் பாரு போ. டேய், 10 லட்சம்டா. இன்ஃபார்மருக்கு 1 லட்சம் கொடுத்தா போதும், மற்றதெல்லாம் நமக்கு தான். கரெக்டாக பண்ணால் கொஞ்ச நாளைக்கு வேலை பார்க்காம நிம்மதியாக இருக்கலாம். என்னடா இவன் எதுவுமே சொல்லாமல் போகிறான்? ஏய், சொல்லு. தூங்கிட்டியான்னு? இல்லை, தூங்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க கிளம்புனாங்க. அம்மா தான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்க. ஒரு 5 லட்சம் இருந்தால் போதுமா? 5 லட்சமா? எதுக்கு? சொந்தக்காரங்க, கடன், பிரச்சனை சொன்னியே, அதுக்கு தான். நீ எதுக்கு தேவையில்லாம என் பிரச்சனையை யோசிச்சுட்டு இருக்க? உனக்கே 1000 பிரச்சனை இருக்கு. இதை பார், என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். முதல்ல உன் டீம்ல 3 பேரை சேர்க்கறதுக்கு ரெடி பண்ணு. என்ன? ம். சரி,
உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க முடியாது. நாளைக்கு மீட்டிங் எங்கே இருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். மறக்காமல் வந்துடு. பாய். யார் இன்ஃபார்மர்? சோர்ஸை கேட்காதரா, எல்லாம் நம்பிக்கை நாள் தான். டேய் இவர் இன்ஃபார்மர் யாருன்னு சொல்ல மாட்டாரான். நாங்கள் வந்து பண்ணமா படேங். டேய் அவனே பண்ணுற மூடுக்கு வரான், நீ ஏன்டா நடுவில்? பணம் என்னைக்கிடா வருது? டேய் என்னடா ஆச்சு உனக்கு? இந்த மாதிரி வேலை நம்ம ஸ்டைல்லடா. ஏய் என்ன ஸ்டைலு? ஹோட்டலுங்க ஸ்டைலு இல்லை நீ வேறு ஏதாவது மைண்டில் வச்சு தான் இதை பண்ணலாம் சொல்கிற. ஏய் எதாவது வளராத. எப்போ வருது? யார் எடுத்துகிட்டு வரா? நாளைக்கு சாயங்காலம் வருது. எடுத்துகிட்டு வர பேர் மணி. சொல்லு, எப்படி வருது? ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நேராக போனா வேணாம், கூட்டமாக இருக்கும். அடுத்தது அங்கேருந்து காரில் 4 பேர் ஜெயிச்சிட்டு டிராஃபிக். அங்கே விட்டால் ஹோட்டல் தாஜ் தான். தூக்குறோம்.